இன்னும் சரியா 1.5 மாதத்துல தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. இன்ன வரைக்கும் இந்த கட்சி தான் நெக்ஸ்ட் டைம் ஆட்சிக்கு வருவாங்க அப்படிங்கிற சொல்ல முடியாத நிலைமை இன்னமும் இருக்கு. அதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. கடந்த 2 தேர்தலையும் பார்த்துருப்போம். 2024 பாராளுமன்ற தேர்தலும் சரி, 40க்கு மெஜாரிட்டி டிஎம்கே இந்திய கூட்டணி தான் வரப்போகுது தமிழ்நாட்டில். ஓவரால் பார்த்தீங்கன்னா மோடி வரப்போறாரு, 300+ வரப்போறாரு, 400 கிட்ட வரப்போறாருன்னு சொன்னாங்க. பட் இவங்க தான் வரப்போறாங்க அப்படிங்கிறத முன்னாடியே வந்து ப்ரெடிக்ஷன் மூலமா சரி இந்த ஒரு மூடு எலெக்ஷன் மூடு சொல்லுவாங்க, செட் பண்ணிட்டாங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி தொடர்ச்சியாக செட் பண்ணிட்டு வந்தாங்க. பட் இன்னைக்கு தேதியில் இன்ன வரைக்கும் வந்து மக்கள் மத்தியில் இவங்க தான் கண்டிப்பாக வருவாங்க அப்படின்னு யாருமே சொல்ல முடியாத நிலைமையில இருக்கு. அது முக்கிய காரணம் தாவேகாவோட வருகை. வந்து 2 வருஷமா ஆச்சு. விஜய் அவர்களோட மக்கள் சந்திப்பு இன்னைக்கு தஞ்சாவூர் நினைச்சு மிகப்பெரிய ஒரு பேச்சு பொருளாக இருந்திருக்கு. ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீச் வந்து ஒரு 30 நிமிஷத்துக்குள்ள ரொம்ப நசன்னு பேசாமல் ஸ்பீக்கிங் டு த பாயிண்டாக ரொம்ப தெரியான விஷயங்களில் தேர்தல் வாக்குறுதியும் சரி, நம்பகத்தன்மையோட வாக்குறுதிகளாகட்டும், பண்ணக்கூடிய வாக்குறுதிகள் விவசாயிகளுக்காகட்டும், மீனவர்களாகட்டும், இந்த மாதிரி ஸ்பீச் வந்து ரொம்ப நல்லா கொடுத்துருந்தாங்க. தாவேகாட்ட நம்ம வந்து பர்சனலாக பார்த்தீங்கன்னா நம்ம அனலைஸ் பண்ணதில் ஸ்டார்டிங்கில் ஆரம்பத்திலேருந்து இந்த தமிழக வெற்றி கழகம் மிஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி திருத்திக்கிட்டதுலேருந்து ஆரம்பிச்சு இப்போ ரீசெண்டாக வந்து அதை பாதுகாவலர் பவுன்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மீட்டிங்கில் வந்து முட்டி போட்டு நிற்கிற மாதிரி இருப்பாங்க. அந்த ஒரு ஃப்ரேம் மறைக்கிறதுக்காக ஏதோ ஒரு காரணத்துக்காக முட்டி போட்டு இருக்கிற மாதிரி ஒரு இமேஜ்லாம் நம்ம பார்த்தோம். பட் இந்த டைம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு சேர் கொடுத்து உட்கார வச்சுருந்தாங்க. இந்த சேலம்ல வந்து ரொம்ப வெயிலாக இருக்குது. இந்த டைத்துல பர்மிஷனை கொடுக்குறாங்க. எஸ்ஓபி வேறு எந்த கட்சிக்கும் இல்லாத அளவுக்கு இவங்க கொடுத்தாலும் அதை வந்து ஒவ்வொரு டைம் பர்மிஷன் வாங்கி ஃபாலோ பண்ணுறதா இருக்கும். அந்த 12 to 3 இந்த டயத்தெல்லாம் கொடுக்குறாங்க. அப்படிங்கிறப்ப மேற்கூரை வந்து போடாமல் இருந்தாங்க. நம்ம சேனலில் சொல்லியிருந்தோம், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் வச்சா அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கிறாங்க. அடுத்த கட்டத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த மேற்கூரை அமைக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி நல்ல விஷயம், நல்ல சைனாக இருந்துச்சு. இன்னும் ஒரே ஒரு விஷயம் வந்து அவங்க பண்ண வேண்டியது என்னென்னா பைக்கில் வந்து ஃபாலோ பண்ணுறது. விஜய் அவர்களோட பேண்ட் பின்னாடியே வந்து போகிறது இன்றைக்கி பார்த்துருப்போம். ஒரு சின்ன விபத்துலாம் நடந்துச்சு, சில விபத்துக்கெல்லாம் பார்த்தோம். ரொம்ப வருத்தமாக இருக்குது. இளைஞர்கள் ரொம்ப வந்து உயிர் வந்து ரொம்ப முக்கியமானது. உயிரில் அடிபட்டாலும் நிறைய பிரச்சனைகள் வரும். அவங்க வீட்லேயும் சரி, அவங்களும் சரி அச்சமோடு இருப்பாங்க. ஸோ அந்த விஷயத்த அறவே தவிர்க்கணும். விஜய் அவர்கள் ஆல்ரெடி அவங்க பார்ட்டி சார்பாக நிறையா எக்ஸில் வந்து போகிறதா இருக்கட்டும், நிறைய பேர் சொல்கிறதா இருக்கட்டும். இவரே வந்து ஒவ்வொரு டைம் வந்து என்னை ஃபாலோ பண்ணி வராதிங்கன்னு சொன்னார். இன்னும் அழுத்த திருத்தமாக பண்ணவே கூடாது அப்படிங்கிற மாதிரி இன்னும் ஒரு டோனில் ஒரு வீடியோ மாதிரியோ அவர் ரிலீஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே சேம் டைம் காவல்துறையும் சரி இந்த மாதிரி விஷயத்துக்கு அனுமதிக்க கூடாது. விஜய் அவர்கள் போகிறப்ப கூட வந்து ஒரு சேஃப்கார்டாக நின்று ஓரத்தில் நின்று பார்த்தா ஓகே ஃபைன். பைக்கில் வந்து பின்னாடி ஃபாலோ பண்ணுறது வந்து பொதுமக்களுக்கும் பிரச்சனை, அப்படி போகிறவங்களுக்குமே ரொம்ப சில பிரச்சனைகள் வரும். இதை வந்து ஸ்ட்ரிக்டாக தவிர்த்துட்டா இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி இன்னும் சுமூகமாக முடியும். எல்லா கட்சியும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் இவங்களுக்கு அதிகமாக கூட்டம் அதிகமாக வரதே ஒரு பிரச்சனையாக இருக்குது. அதை சரி செய்யணும், ஸ்ட்ரீம்லைனே பண்ணணும். அது கூட்டமே நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறத வந்து ஏற்றுக்க முடியாது. அது 2 பேருமே இவங்க வந்து அட்வைஸ் பண்ணணும், இவங்க வந்து காவல்துறை வந்து ஸ்ட்ரிக்டாக அதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இதில் இருக்குது. பேக் டு த பாயிண்ட், 2026 தேர்தல் வருவோம். ஒரு சைடு பார்த்தீங்கன்னா டிஎம்கே காங்கிரஸ் கட்சிக்கு இன்னும் 3 தொகுதிகள் கொடுத்து இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கூட்டணி வந்து உறுதியாயிருச்சு. வருமா போகுமா அப்படின்னு தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட அதிக பேச்சு பொருளாக இருந்துச்சு. காங்கிரஸ் கட்சியை பற்றி உங்களுக்கு எப்போ அதிக பேச்சு பொருள் வந்துருக்கு தமிழ்நாட்டில் எலெக்ஷன் டயத்துலாம் வரும். அதுக்கப்புறம் பெருசாக ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுற மாதிரியோ பெரிய லெவலில் காமராஜ் இருந்த கட்சி, அவ்வளோ பெரிய கட்சி, கிட்டத்தட்ட ஒரு சுதந்திரம் வாங்கி ஒரு 15 வருஷம் மேலே ஆட்சியில் இருந்த கட்சி, இப்படிப்பட்ட கட்சி தமிழ்நாட்டில் மூப்பனார் இருக்கிறப்ப ஒரு பயங்கரமான எலிவேஷன் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ நமக்கு தேதியில் ஆஃப்டர் ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு அப்புறமும் சரி காங்கிரஸ் பெரிய லெவலில் ஆக்டிவாக எதுவுமே பண்ணதில்லை. அவங்க தனிப்பட்ட முறையில் 2014 தேர்தல் சந்திச்சிருக்காங்க. அவர் 5% வாக்குகள் வாங்கியிருக்காங்க. கன்னியாகுமரி இந்த மாதிரி ஒரு சில ஏரியாவில் தான் அவங்க பெரிய லெவலில் வந்து ஒரு இம்பாக்ட் பண்ணுற மாதிரி இருக்காங்க. அதாவது தமிழ்நாடு ஃபுல்லாக உதாரணத்துக்கு நம்ம பிஜேபி எடுத்துக்கிட்டா கூட அண்ணாமலை அவர்கள் வந்தப்போ ஒரு பேச்சு பொருளாக இருந்துச்சு. அடிக்கடி ப்ரெஸ் மீட் கொடுக்குறதா இருந்துச்சு, நிறைய டேட்டாவாக சொல்கிறதா இருக்கும். ஓரளவுக்கு அது வளர்கிற மாதிரி நமக்கு ஒரு தோட்டம் இருந்துச்சு. பட் காங்கிரஸ் அந்த மாதிரி ஒரு வளர்ச்சி பாதையில் என்னைக்கு சென்றிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஸ்டின் மார்க்காக இருக்குது. அப்படிப்பட்ட காங்கிரஸ்க்கு போன டைம் 2021 அதே கட்சிகள் கூட்டணி இருந்தப்ப 25 தொகுதிக்குள்ளே கொண்டு வந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா தேமுதிக இருக்குது, மக்கள் நீதி மையம் இருக்காங்க. இப்படி எக்ஸ்ட்ரா கட்சிகள் வந்த அதே சமயத்தில் காங்கிரஸ்க்கு 3 தொகுதிகள் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு ராஜ்யசபா ஒரு சீட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து விஜய் அவர்கள் முன்னாடி அந்த பொலிட்டிக்கல் பாம் சொன்னாங்கல்ல, அதை வந்து அவங்க கட்சிக்கு கூட்டணிக்கு போகாட்டின்னு சொல்லி அவரை காமிச்சு இவங்க வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பிளேஸ் வாங்கிட்டாங்க. இந்த 28 தொகுதிகள் சரி எந்த அளவுக்கு அவங்களால ஃபைட் பண்ணி அதை வர முடியுங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது. திமுக காங்கிரஸை தொடர்ந்து எல்லா கட்சி கூட்டணிக்கும் இந்த மாதிரி ஒரு சில தொகுதிகள் அதிகமாக கொடுக்க அவங்க போட்டியிடுற இடம் கம்மியாகும். இன்னும் உதயசூரியன் ஒரு கை அப்படி ஒரு இடத்துல தொகுதியில் நிற்கிறப்ப
அட்வான்டேஜ் ஆல்ரெடி ஒரு உதயசூரியனுக்கு இருக்கும். எஸ்டாப்ளிஷ்டு சின்னம் தமிழ்நாட்டில் வந்து இன்னைக்கு தேதியில் ஆளுங்கட்சியாக இருக்கனால எஸ்டாப்ளிஷ் பார்ட்டியாக இருக்கும். சேம் அதே மாதிரி தான் ஏடிஎம்கேக்கும் ஜெயலலிதா அவங்க மறைவுகளுக்கு அப்புறம் பெரிய லெவலில் ஒரு வெற்றி பெற முடியாமல் எடப்பாடி தலைமையிலான அதிமுக வந்து சந்திச்சுட்டு இருக்கு. தொடர்ச்சியாக வந்து பிஜேபி நடுவில் வந்து வேணான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்களும் திரும்பி பிஜேபியோட சேர்ந்துட்டு ஒரு கூட்டணி பாமக அன்புமணி தரப்பு மட்டும் வந்திருக்காங்க. ஜி.கே. வாசன் இந்த மாதிரி ஒரு தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள அதிமுக கூட்டணி, அதிமுக கோட்டா பிஜேபி கோட்டா அந்த மாதிரி சொல்லி சீட் ஷேரிங் பண்ண போறான்னு சொல்றாங்க. அவங்களும் எந்த அளவுக்கு கூட்டணி கட்சிகள்லாம் கொடுத்துட்டு எவ்வளவு தொகுதியில் போட்டி போடுறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியா இருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் டிவிகே அப்படிங்கிற ஒரு மையப்புள்ளியில விஜய் தான் இருக்காரு. இந்த தேர்தல் மையப்புள்ளியா அவர் சொன்ன மாதிரி ஒரு எமோஷனா இருக்க போதா, ஒரு வேவா கிரியேட் ஆக போதா, மையப்படுத்தி வருது. அவர் வேணுமா வேணாமா? ஏன்னா இவங்க எஸ்டாப்ளிஷ்டு ஆல்ரெடி இருந்துட்டு இருக்காங்க. நாம் தமிழர் இருக்காங்க. எவ்வளோ வாக்கு சதவீதம் வாங்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. மற்றபடி யார் பவருக்கு வரா? இவங்க 3 பேருக்குள்ள மும்முனை போட்டி கடுமையாக இருக்கிறப்ப 3 சைடுமே இருக்கிறப்ப யார் சைடு வேணால் ஃபேவரை போகலாம். ஏன்னா ஒரு எமோஷனாகவும் இருக்குது. தொடர்ந்து கரூர் சம்பவமாக இருக்கட்டும், ஜனநாயக பிரச்சனை, அந்த மாதிரி ஒரு சைடு பிரச்சனையாக வந்துடுறப்ப அவர்கிட்ட வந்து குறையும். இதுக்கப்புறம் அவர் கூட்டமே வராது, மக்கள் அங்கீகரிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறப்பெல்லாம் கூட்டம் வந்து அவ்வளோ வந்து ஒரு தன்னெழுச்சியாக ஒரு சினிமா நடிகர் அதெல்லாம் தாண்டி அண்ணன் சொல்லிக்கிட்டு அவ்வளோ பேர் வந்து ஒரு தன்னெழுச்சியாக போகிறத பார்க்க முடியுது. இந்த கூட்டத்தை வந்து அவ்வளோ சுலபமாக கடந்து போக முடியாது. இந்த தேர்தலில் மிகப்பெரிய இம்பாக்ட் பண்ண போகிறாங்க. விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி சரி, நிறைய பேர் உண்மையில சொல்கிற மாதிரி ஒரு நிச்சயமாக வித்தியாசமான தேர்தலாக இருக்க போகுது. இதான் அனலைஸ் பண்ணி பார்த்ததில் இன்ன வரைக்கும் இவங்க தான் ஆட்சிக்கு வருவாங்கன்னு சொல்ல முடியாத ஒரு தேர்தலாக இருந்துட்டு இருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லுங்கள். திமுக கூட அகைன் காங்கிரஸ் ஆல்ரெடி இருந்தாங்க, திரும்பி சேர்ந்துட்டாங்க. எந்த அளவுக்கு இம்பாக்ட் ஆகும்? விஜய் அவர்கள் தனித்து விடப்பட்டாலும் அதே அவருக்கு இருக்க கிரேஸாக இருக்கட்டும், வாக்கு சதவீதமாக இருக்கட்டும் குறையாது நான் நினைக்கிறேன். உங்களோட ஒப்பீனியனை சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட் அஸ்.